நம்முடைய இந்தியர்களுடைய பாரதியர்களுடைய வாழ்க்கை முறை என்பது ரிஷிகள் மூலமாக வழிவகுக்கப்பட்டது, செம்மைப்படுத்தப்பட்டது, மெருகூட்டப்பட்டது. அப்படி அந்த ரிஷிகளுடைய வழிகாட்டுதல் காரணமாக நாம் அமைதியை விரும்புபவர்களாக, இருக்கும் பொருளும் சரி, இருக்கும் சொத்து, இருக்கும் அதிகாரம், இருக்கும் செல்வாக்கு, இருக்கும் பிராபல்யம், இவைகளை நல்ல பணிகளுக்கு உபயோகப்படுத்த வேண்டும், பிணி தீர்க்கக்கூடிய பணிகளுக்கு உபயோகப்படுத்த வேண்டும். அதிகாரம் என்பது, வசதிகள் என்பது, வாய்ப்புகள் என்பது பிறருடைய துயரை தீர்ப்பதற்கு உபயோகப்பட வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு அதிகாரத்தை அதிகார மமதை இல்லாமல் உபயோகப்படுத்தக்கூடிய தேசமாக நம்முடைய பாரத தேசம், பாரத தேசத்தினுடைய கலாச்சாரம், பாரத தேசத்தினுடைய நாகரீகம் விளங்கி வருகிறது. இவைகளுக்கெல்லாம் முன்மாதிரியாக, முன்னோடிகளாக, வழிகாட்டிகளாக நமக்கு அருளையும் பொருளையும் ஈட்டக்கூடிய ஒரு கல்வியை, திறமையை நமக்கு அளித்தவர்கள் அந்த ரிஷிகள். அந்த ரிஷிகள் நூற்றுக்கணக்கான வருஷங்கள், ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அந்த முனிவர்கள் தவம் செய்து, அந்த தவ வலிமையின் காரணமாக வெவ்வேறு சக்திகளை பெற்று, அந்த சக்திகளை உபயோகப்படுத்தி வியாதிகளை நீக்குவது, மனதிலே சங்கடங்களை நீக்குவது, சந்தேகங்களை நீக்குவது, மனதிலே எழக்கூடிய பயத்தை நீக்குவது, மனதிலே எழக்கூடிய விரக்தி, ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன இருக்கிறதோ அதை நீக்குவது. அந்த முனிவர்களுடைய, ரிஷிகளுடைய வாழ்க்கை, அந்த ரிஷிகளுடைய வரலாறு, அந்த ரிஷிகளுடைய தவ வலிமை நமக்கு வழிகாட்டுகிறது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, ஹரஹர சங்கர.